ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். இந்த ஒரு கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு நெல்லிக்காயை வைத்து நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்கள் வீட்டுக்குள்ள போதும் என்றாலும் பணவரவை ஏற்படுத்தும். அது என்ன தீபம், அது எப்படி முறையாக ஏற்றணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெல்லிக்காயை வைத்து தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி முறையாக தெரிஞ்சுக்கலாம். பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எல்லா விதமான கடவுள்களையும் வணங்குறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதுலேயும் சிவபெருமான் ஈசனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதம்னா இந்த கார்த்திகை மாதம் தான். அடிமுடி தெரியாத ஈசன் அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அளித்ததும் இந்த மாதம் தான். தீபத்திருநாள் வரக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் நாம் எந்த ஒரு வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ, கட்டாயம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இன்னொரு பக்கம் மற்ற மாதங்களில் நீங்கள் பூஜை பண்ணுறது, பொங்கல் வைக்கிறது, படையல் போடுறது, இது மாதிரி வழிபாடு செஞ்சாலும் இந்த கார்த்திகை மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஒரு கார்த்திகை மாதம். மற்ற மாதங்களில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யறதுக்கும், கார்த்திகை மாதத்தில் கோவிலுக்கு போயிட்டு அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, உங்கள் வீடு பக்கத்தில் சின்னதாக ஒரு விநாயகர் கோவில் இருக்கா, அந்த விநாயகர் கோவிலுக்கு தினமும் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. அது ஒரு பெரிய பலனை ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஒரு கார்த்திகை மாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் கார்த்திகை தீப திருநாள், அந்த தீப திருநாள் அன்னைக்கு தான் வீடு முழுக்க அகல் விளக்கை ஏற்றி வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக ஜொலிப்பாக காமிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. இந்த கார்த்திகை மாதத்தோட எல்லா நாட்களும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதுலேயும் உங்கள் வீட்டோட சமையல் அறை, உங்கள் வீட்டோட பூஜை அறை, நிலைவாசல், மொட்டை மாடி, இது மாதிரி எங்கெல்லாம் அகவிளக்கு ஏற்ற முடியுதோ அந்த மாதிரி இடங்களில் அகவிளக்கு ஏற்றி வச்சு உங்கள் வீடை பிரகாசமாக காமிங்க. அப்படி செய்யறதால தீப திருநாள் அன்னைக்கு நீங்கள் தீபத்தை ஏற்றி எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு வரீங்களோ அந்த ஒரு பலன் மாதத்தில் எல்லா நாளும் உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னொரு பக்கம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு தீப வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அந்த தீப வழிபாட்டுக்கு நாம் என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுலேயும் என்ன மாதிரியான தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. தீபம் அப்படின்னு சொன்னாலே அகல்விளக்கில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். ஆனால் ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி நாம் ஏற்றக்கூடிய அந்த தீபம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே தனித்தனி பலன்கள் இருக்குது. அதுலேயும் சில பொருட்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றுறது மூலயமா நமக்கான அதிர்ஷ்டத்தை நாம் உருவாக்கிக்க முடியும். தேங்காய் தீபம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உப்பு தீபம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜல தீபம், அதாவது தண்ணீர் மேலே அகல் விளக்கை வச்சு தீபம் ஏற்றுவாங்க. இது மாதிரி விஷயங்கள் உண்டு. ஆனால் அஷ்டலட்சுமியோட அருளை பெறுவதற்கும், நம்ம வீட்டுக்குள்ள செல்வம் கொழித்து இருக்கிறதுக்கும், இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெறுவதற்கும் அற்புதமான ஒரு தீபம் தான் இந்த ஒரு கார்த்திகை மாதத்துக்குள்ள முடியறதுக்குள்ள நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். அதுதான் நெல்லிக்காய் தீபம். மகாலட்சுமி தாயாரோட அருளை பெறுவதற்கு சுத்தமான அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் போட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எலுமிச்சை பழத்தை சாரை பிழிஞ்சு எலுமிச்சையோட தோலை உள்பக்கமாக மடக்கி அதில் தீபம் போடுவாங்க. இன்னொரு பக்கம் அஷ்டலட்சுமிகளோட அருளை நீங்கள் பெறணும்னா நீங்கள் முக்கியமான ஒரு தீபத்தை ஏற்றணும். அதுதான் நெல்லிக்காய் தீபம். இந்த நெல்லிக்காய் தீபத்தை நீங்கள் முறையாக ஏற்றுனீங்கன்னா நீங்கள் இழந்த செல்வம், பொருள், சொத்துக்கள், மன நிம்மதி, சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை, இது எல்லாத்தையுமே நீங்கள் மீட்டெடுக்கலாமா? சரி, இந்த நெல்லிக்காய் தீபத்தை என்னைக்கு ஏற்றலாம்? இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை அமாவாசை தினங்கள் அன்னைக்கோ உங்கள் விருப்பம்தான். கூடுமான அளவுக்கு செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களை ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இப்போ ஏற்றக்கூடிய இந்த நெல்லிக்காய் தீபம் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன தீபம் மாதிரி தெரியும். ரொம்ப நேரம் எரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு நெல்லிக்காய் தீபம் குறைந்தது ஒரு 2 நிமிடத்துலேருந்து 5 நிமிடம் உங்கள் பூஜை அறையில் எரிந்தாலே அதுவே ஒரு பெரிய வாக்கியம்தான். கடைகளில் இந்த பெரிய நெல்லிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு நெல்லிக்காய் தான். அதை வாங்கிட்டு கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. தீபத்தை என்னைக்கு ஏற்ற போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு முந்தின நாளே வாங்கிட்டு வைக்கிறது சிறப்பு. மாலை 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் எப்பவும் போல் விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும், அஷ்டலட்சுமிகளாக இருக்கட்டும், சிவபெருமான், முருகப்பெருமான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வழிபாடு நடத்துங்க. இது போக இந்த தீபத்துக்கு சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்து அந்த தட்டில் 2 நெல்லிக்காய் தீபத்தை ஏற்ற போகிறீங்க. இதுக்காக நீங்கள் 2 நெல்லிக்காயை பயன்படுத்த வேணாம். ஒரே ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு
இதை நீங்கள் இப்போ எலுமிச்சை விளக்கு எப்படி போடுவீங்களோ அதே முறையில் நீங்கள் நெல்லிக்காய் விளக்கு போடலாம். ஒருவேளை நெல்லிக்காய் இரண்டாக கட் பண்ணும்போது ஒரு பக்கம் விதை மட்டும் இருக்காமல் பிடிச்சிட்டு வரலையா, பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு நெல்லிக்காயை கட் பண்ணி 2 பக்கமும் முறையாக விளக்கேற்றுற மாதிரி நெல்லிக்காயை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நெல்லிக்காயில் எண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த குழியில் நீங்கள் நெய் ஊற்றினாலும் சரி, இல்லை தீப எண்ணெய் ஊற்றினாலும் சரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரி எண்ணெய் திரி வேணாலும் போடலாம். சிவப்பு நிற திரி போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மகமாயே மகாலட்சுமி தாயாரை உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திரி இந்த சிவப்பு நிற திரிக்கு இருக்குது. இந்த சிவப்பு நிற திரி நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு திரியை வாங்கிட்டு ஒரே ஒரு நெல்லிக்காயை இரண்டாக கட் பண்ணி 2த்துலையும் இந்த சிவப்பு நிற திரியை போட்டு அதில் நெய்யோ இல்லை தீப எண்ணெயோ ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தீபம் ஊற்றக்கூடிய அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கிறதால இந்த தீபம் ரொம்ப நேரம் எரியுமாங்கிற கேள்வி வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஒரு நெல்லிக்காய் தீபம் 2 நிமிஷத்துல இருந்து குறைந்தது ஒரு 5 நிமிடம் வரைக்குமாவது எரிஞ்சாலே அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தான். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார உங்களோட குலதெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்திட்டையும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமியோட அருளை பெறுவதற்கு மன்றாடி கேளுங்க. இந்த ஒரு நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றிட்டு மகாலட்சுமியோட மந்திரங்களோ ஸ்லோகங்களோ இது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் உச்சரிக்கலாம். ஒருவேளை உச்சரிக்க முடியலையா, வீட்டில் அந்த பாடல்கள் ஒலிக்க விடுறதும் சிறப்பு தான். அதுக்கப்புறமா அஷ்டலட்சுமிகளுக்கு நெய்வேத்தியம் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சக்கரை பொங்கல், கேசரி ஏதாவது செஞ்சு வச்சு படைக்கலாம். வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கார்த்திகை மாதத்தில் இது மாதிரி ஒரு நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றி சர்க்கரை பொங்கலோ கேசரியோ வச்சு படைச்சி நீங்கள் மகாலட்சுமி தாயோட மந்திரங்களை உச்சரிக்கிறது மூலயமா நீங்கள் இழந்த செல்வங்கள் எல்லாம் தானாக உங்களை தேடி வரும். அதே மாதிரி குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய தீபமும் இந்த நெல்லிக்காய் தீபம் தான். குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த நெல்லிக்காய் தீபத்தை நாம குபேரனுக்கும் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். குபேரர் அப்படிங்கிறவர் யாரு? பல செல்வங்கள் பொன் பொருளுக்கு அதிபதி. அவரோட அருள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். சகல விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும். சொல்லப்போனா எலுமிச்சை ஊறுகாய் அப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் இது மாதிரி ஊறுகாய் வகைகள்ல லட்சுமி குபேரர் வாசம் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட குபேரருக்கு உகந்த இந்த ஒரு நெல்லிக்காயை பயன்படுத்தி நீங்க ஏற்றக்கூடிய இந்த தீபம் இருக்கு இல்லையா, இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மகாலட்சுமியோட அருளையும் அஷ்டலட்சுமியோட அருளையும் குபேரோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு நெல்லிக்காய் தீபத்தை இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள, இப்போ நாம கார்த்திகை ஒரு 10 தேதி தான் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 20 நாட்கள் இருக்கு. இந்த 20 நாட்கள்ல என்றைக்காவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ அமாவாசையோ உங்க விருப்பத்துக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து அந்த ஒரே ஒரு நாள் மாலை 6:30 மணிக்கு மேல வீட்டில் நீங்க ஏற்றக்கூடிய இந்த ஒரு நெல்லிக்காய் தீபம் உங்க வாழ்க்கையே புரட்டி போட போகுது. முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.